ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு வேற லெவலான அனிமேவை தான் பார்க்க போறோம். இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இதோட ஒன்லைன் அதுவே அற்புதமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம எம்சி, அதாவது நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அதே டைம்ல இது இசாக்கையை பேஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இதோட ஸ்டோரியை ஸ்பாயில் பண்ண தேவையில்ல. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இது ஆரம்பிச்சது 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க ஏகப்பட்ட டீமன்ஸ் பயங்கரமா நம்ம ஹீரோவை தாக்க ஆரம்பிச்சது. அந்த டீமன்ஸால நம்ம ஹீரோவை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா ஆளு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த டீமன்ஸுக்கும் அவ்வளோ கோவம். நீ ஒரு சாதாரணமான மனுஷன் தானே, எப்படி உனக்கு எவ்வளோ பவர் இருக்கு? யாரு தான் நீ? என்னை பத்தி நீங்க கேள்விப்படல போல. நான் தான் ஹியூமனிட்டிக்காக போராடுற, அதாவது ஈவலான விஷயம் பண்ற உங்களெல்லாம் எதிர்க்கிற ஸ்ட்ராங்கஸ்டான மேஜ். ஹியூமனிட்டிலேயே 9வது ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜ்னா அது நான் தான். என்னோட பேரு லூக்கஸ். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இங்க முன்னாடியே இந்த மாதிரி வார்த்தைகளை விடுற? உன்னை அவ்வளவுதான் நாங்க வெச்சு செய்ய போறோம். என்னது, என்ன வெச்சு செய்ய போறீங்களா? என்ன மாதிரி ஒருத்தனை நீங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். வந்து சாதாரணமா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன். நான் அச்சீவும் பண்ணிருக்கேன். அதே மாதிரி மத்தவங்க எல்லாருக்குமே நான் உதவி செய்யறேன். ஆனா நீங்க என்ன பத்தி எப்படி யோசிக்கிறீங்களா? முக்கியமா ஹியூமன்ஸ் அவங்க வந்து வீக் இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க பயங்கரமா தாக்கி எல்லா டீமன்ஸையும் எல்லா மாஸ்டர்ஸையும் கொண்டுறான். இப்பயாச்சும் புரியுதா? ஹியூமன்ஸ், அதாவது நாங்க நீங்க யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப வீக்லாம் இல்ல. அங்க திடீர்னு இவன் பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. லூக்கஸ் லூக்கஸ் லூக்கஸ், உன்னோட ஈகோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இங்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க யாரு என்ன பேசுறீங்க? அவன் நல்லா பார்க்கும்போது அங்க ஒரு போர்ட்டல் உருவாகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு டெமிகார்டு வராரு. லூக்கஸ், இப்போ உன்னோட பவர்ஸ் அது வந்து மனிதனை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு மனுஷன் கிட்ட இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்க கூடாது. அதான் இந்த உலகத்துல ஏதாச்சும் தப்பு நடந்தாலும் இல்ல லாஸையும் மேனேஜ் பண்றவன். அதுபடி பார்த்தா உன்னோட பவர்ஸால உனக்கு ஏகப்பட்ட தலகணம் அது ஏறி இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் உனக்கு எவ்வளவு பவர் இருக்கு. இதனால தானே. அதனால தான் லாஸை நான் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கேன். என்ன நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்ற அந்த லா எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. எப்பயுமே நாங்க இந்த மாதிரி தான் இருக்கணுமா என்ன? அதெல்லாம் இல்ல. உன்னோட பவர்ஸ் அது ஒரு ஹியூமனை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமா இருக்கு. அது காடியை சர்பாஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. இது வந்து சரியில்லை. நான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஹியூமன், அவன் கடைசி வரைக்கும் ஒரு சிம்பிள் ஹியூமன் தான். இதுக்கப்புறம் அந்த டெமிகார்டு அப்படியே அவனை பிடிக்கிறானா, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன ஆச்சு? என்னோட மானா அது வந்து எதுக்கு என்னால சேகரிக்க முடியல. அவ்வளவுதான். நீ வந்து அபிசஸ் கூட முடிவே இல்லாத ஒரு இடத்துல மாட்டிக்க போற. அங்க இப்படி சொல்ல ஆரம்பிக்க அங்க ஒரு வாய்டு ஓபன் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோ உள்ள போக ஆரம்பிக்கிறான். டவுட் டவுட் டவுட். இதுக்கு மேல உன்னோட எக்ஸிஸ்டன்ஸை நல்லா யோசிச்சு பாரு. அதை நினைச்சு நீ கஷ்டப்படணும். நீ வந்து எங்களை மாதிரி காட்ஸ் எதிர்த்தல, அதுக்கான விளைவு இது. உங்க ஹீரோ தான் பாவம், அவனுக்கு என்ன பண்ணணும் தெரியல, உள்ள போய் மாட்டிக்கிறான். அப்போனா இதுதான் என்னோட பனிஷ்மெண்டா? ஒரு பர்சனை காட்டுறாங்க, அவனை பயங்கரமா அடிக்கிறாங்க. இவன் தான் சொல்ல போனா ஹீரோவே. ஹீரோவோட இன்னொரு ஒரு உடம்புனே இவனை சொல்லிக்கலாம். அங்க பயங்கரமா அடிச்சேனே சொல்றாங்க. அந்த பெரிய ஃபேமிலியோட 3வது மகன் இவன். ஒரு காசு இல்ல, இவன் பிச்சைக்காரனுக்கு சமந்தான். இவன மாதிரி ஒருத்தன் எப்படி அந்த ஃபேமிலிக்கு ஒரு மகனா வந்தான்? இந்த பசங்க இப்படிதான் எப்பயுமே நம்ம ஹீரோவை பயங்கரமா தொலை பண்ணுவாங்க. இந்த பசங்க அகாடமில இருக்க ஒரு ஒஸ்டான பசங்க. ஹீரோ தான் பாவம் அடிக்கடி மாட்டிப்பான். ஹேய், நீ வந்து எதுக்குடா இன்னமும் உயிரோட இருக்க? நீ செத்து போயிடலாம்ல. உன்னை கம்பேர் பண்ணா உன்னோட பிரதர்ஸ் உன்னோட சிப்லிங்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கலாம் எவ்வளவு பரவாயில்லடா. நீ வந்து டேலண்டே இல்லாத ஒரு மனுஷன், உயிரோட இருக்க தகுதியே இல்லாதவன். இப்போதும் நித்ரியா இந்த மாதிரி அவனை ரொம்ப நம்ம இது பண்ணிட்டோம். எப்படி பார்த்தாலும் அவன் பெரிய ஃபேமிலில இருந்து வந்தவன். அதனால போதும் நித்திக்கலாம். இருந்தாலும் அந்த பையன் நித்தவே இல்லை. அவனை பயங்கரமா இன்சல்ட் பண்ணினே இருக்கான். அங்க உண்டி அந்த பையன் நித்தல அப்படியே இழுத்து போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏய், உன்னை எதுக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் எப்பெல்லாம் உன்னை பயங்கரமா அடிச்சாலும் வந்து அவளைக்கும் எதுவும் பண்ண மாட்டேடா, அடி வாங்கினே இருப்பேன். எனக்கு வந்து ஜாலியா இருக்கும் உன்னை அடிக்கிறது. அப்படியே அவன் சைடா தள்ளி விட அந்த பையன் பார்த்தா பயங்கரமா கேக்கடிக்கிறான். போதும் போதும் நிறுத்துங்க, இதுக்கு நிறுத்த மாட்டீங்க நீங்க. இருந்தாலும் அவனை நிறுத்தவே இல்லை. அவனை அப்படியே உதன்னு உதச்சு அவனோட மூஞ்சிலே காலை வச்சு நசுக்கினே சொல்றான். ஏய், நாளைக்கு அகாடமியில பிராக்டிஸ் பண்ற அந்த மேஜிக் கிளாஸ் இருக்கு இல்ல, நீ தான் என்னோட பேரா இருக்க போற. உனக்கு தெரியும்ல, அந்த பேரா இருக்கும் போது நீ ஏன் கூட தான் இருக்கணும். நான் உன் கூட ஜென்டலா தான் இருப்பேன். அப்படி நீ ஒண்டி வரமாட்டேன் இல்ல அப்படி இப்படின்னு சொன்ன வச்சுக்கேன், அவ்வளவுதான். அதுதான் உன்னோட கடைசி நாளா இருக்கும். அந்த நாள் இன்னைக்கு மறக்கவே முடியாத விஷயத்த நான் பண்றேன். அதை உன்னால சாவர வரைக்கும் மறக்க முடியாது. நான் நாளையில இருந்து உன்னால சரியா நடக்க முடியாது. உன்னோட கால் கையெல்லாம் உடைச்சு போட்டுருவேன். சீக்கிரமா வீட்டுக்கு போற வழியை பாரு. நாளைக்கு நாங்க திரும்பவும் வருவோம். திரும்பவும் வரும்போது இதே மாதிரி நீ அடி வாங்கணும். ஞாபகம் இருக்குல்ல? அவனை அடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியுமா? திரும்பவும் கூட அவனை அடிக்கலாம், தப்பே இல்ல. ஹீரோ பாவம் வழியில அப்படி துடிக்கிறான். நான் எதுக்கு எவ்வளவு வீக்கா இருக்கேன், நான் வந்து ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது எல்லாமே வாயில மாட்டின இருக்க நம்ம ஹீரோ அவனுக்கு வந்து கேக்குது. இது என்னது எனக்கு கேக்குற விஷயம்? இது என்ன என்னோட ஹாலுசினேஷனா? என்னோட மைண்ட் வந்து குழம்பி போயிச்சா? எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இன்னமும் புரியல. இந்த மாதிரி நான் எத்தனை வருஷமா இதுக்குள்ள மாட்டின்னு இருக்கேன்? ஒரு 100 வருஷம் இல்ல ஒரு 1000 வருஷம். இதுதான் என்னோட பனிஷ்மெண்டா? அதாவது காடை நான் எதிர்த்ததுக்கு. இததான் எல்லாருமே பயம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனா இன்னமும் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரே ஒரு வாய்ஸ் என்னோட காதுல அடிக்கடி கேக்குது. நான் ஸ்ட்ராங் ஆகணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும். இது எதுக்கு எனக்கு கேட்டுக்கினே இருக்கு? இது ஒரு வகையான ஹாலுசினேஷனா என்ன? இல்லனா என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் ஓன்னு இருக்கா? அப்படி
அப்படியே சீன் பிரசன்ட் வந்து அதே ஆளை காட்டுறாங்க. அதாவது லூக்கஸ் மாதிரி இருக்கிற அந்த பர்சன் அவனோட அப்பா கிட்ட போறானா, அவங்க அப்பா கூட அவனை ஏத்துக்கல. என்ன உன்னோட மூஞ்ச பாத்தியா, எவ்வளவு அழுக்கும், எவ்வளவு அடி வாங்கினும் வந்திருக்க, நீ வந்து இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில நீ இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. அதனால இனிமேலும் என்னோட கண்ணில் நீ படக்கூடாது, மரியாதையை ஓடி போயிடு. இனிமேலும் நீ வந்து என்னோட கண்ணிலேயே படக்கூடாது, புரியுதுல? அதெல்லாம் கேட்கும் போது அங்க ஹீரோவோட கண்ணுல இருந்து பயங்கரமா கண்ணீர் வருது. அவனுக்கு அங்க என்ன பண்ணணும் தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு வீட்டுக்கு வந்து நிறையவே அவன் மெடிசன் எடுக்கிறான். எல்லாமே தூக்க மாத்திரை தான். ஒரு கட்டத்துல நிறையவே நம்ம மாத்திரை போட்டா எந்த போயிடும்ல, அதே விஷயத்த தான் இப்ப பண்ண பாக்குறான். எனக்கு தெரியல, இந்த மாதிரி சாவு அது ரொம்ப பயங்கரமான விஷயம். அதை நான் எப்படி நான் பண்ண போறேன்? அங்க ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே சீன் அந்த வாய்டுக்குள்ள வருது. டெமிகார்டு இன்னமும் நம்ம ஹீரோவை இல்ல, அவனை அப்படியே பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. என்ன இன்னமும் இந்த உலகத்துல நீ மாட்டின்னு இருக்க போல, இப்பயாச்சு உன்னோட எக்ஸிஸ்டன்ஸ பத்தி தெரிய வந்ததா? ஹீரோக்கு இன்னமும் ஒன்னும் புரியல. ஏய், நான் வந்து உன்னோட மூஞ்சில ஒரே ஒரு பஞ்ச் அடிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த நரகத்துல என்னால எவ்வளவு வேணாலும் இருக்க முடியும், என்ன ஒரே ஒரு பஞ்ச் வண்டி அடிக்க விடு. ஆனா திடீர்னு இவனோட மைண்ட்ல அங்க ஓடுற விஷயம்லாம் அப்படியே ஓடுது. அந்த பையன் ஏகப்பட்ட மாத்திரையை முழுங்குறான். திடீர்னு அவன் வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. யார் அது? அதாவது என்னோட மைண்டுக்குள்ள இவன் எதுக்கு தெரியறான்? இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? ஒரு பறவை அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் அளவுக்கு தான் பறக்க முடியும், அதுக்கு மேல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதேதான் உனக்கும், நீயும் உன்னோட நேச்சரை புரிஞ்சுக்கணும், புரியுதா? அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. போலதான் நான் வந்து சாக போறேனா, இன்ஸ்டன்டா என்னால சாக முடியாதா? அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா விளம்புது. அந்த பையனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. எல்லாருமே அவனை கேலி பண்றாங்க. ஏய், இவன் ஒரு யூஸ்லெஸ் ஆன பையன்பா. ஆமா, இந்த அகாடமில இவனுக்கு எந்த விதமான வேலையும் இல்ல, இவன் ஒரு குப்பைக்கு சமம். அதே மாதிரி அந்த பசங்க சொன்ன விஷயமும் ஞாபகம் வருது. பசங்களும் சொல்லுவாங்க, ஏய் நீ ஏன்டா இன்னமும் செத்து போகாம இருக்க? இவன் சாகும் போது எல்லாருமே இன்னமும் இவனை பார்த்து சிச்சின்னு இருக்க மாதிரியே அவனுக்கு தோணுது. நீங்களா யாரு என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு? அப்படியே அவன் எந்த போறான். இந்த சைடு இது எல்லாத்தையுமே லூக்கஸ் அப்படியே பாக்குறானா. அங்க அந்த பையனோட சப்கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா இழக்குமா. இந்த சைடு அந்த சீல் வந்து உடையுது. அப்படியே அவன் தொடுறான் அந்த பையனை. அந்த பையனும் இப்பதான் சொல்றான், அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா என்ன இப்படிலாம் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, என்ன யாருமே ஜட்ஜ் பண்ணிருக்க மாட்டாங்க, நான் வந்து ஒரு உயரத்துல இருந்திருப்பேன், என்னோட வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அவனோட சப்கான்சியஸ் போதா லூக்கஸ், அதாவது நம்ம ஹீரோ, அவன் வந்துடுறான். என்னால நம்ப முடியல, நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டேனா, நான் இப்போ இந்த உடம்புல இருக்கேன். அதாவது இந்த உடம்பு இந்த உலகத்தோட ரொம்ப வீக்கஸ்டான உடம்பு. இதுக்குள்ள இருக்கிறது நான் எல்லா மேஜ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மேஜ் லூக்கஸ். இப்பத்துல இருந்து நான் தான் நீதானா, அதாவது உனக்குள்ள நான் இருக்க போறேன். நீ ஆசைப்பட்ட அந்த ஃப்ரீடம், உனக்கான மரியாதை, அது எல்லாமே என்னால உனக்கு கிடைக்க போகுது. அப்படியே அவன் ஜன்னலை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டெமிகார்டு அவன் தானே, அதுக்கப்புறமா அவனை விட்டு வைக்க போறது இல்ல. டெமிகார்டு, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டு என்னை இப்படி ஆக்குனதுக்காக ரிவெஞ்சை வந்து நான் கொடுக்காம விட மாட்டேன். ஆனா நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். ஏன்னா இப்போ இருக்கிற பாடி இது ரொம்ப வீக்கா இருக்கு. சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, உன்னோட நிலைமையை நான் மோசமாக்குறேன். நெக்ஸ்ட் சீன்ல எடுத்தோன்னே அவன் ட்ரைனிங் பண்றான். அங்க நிறையவே அவனோட மானாவை சேகரிக்கும் போது இப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த உடம்பு இதுல வந்து அவளைக்கும் என்னால மானாவை ஸ்டோர் பண்ண முடியல. இந்த உடம்பு பழைய உடம்பை விட ரொம்ப வீக்கா இருக்கு. என்னோட ஃபவுண்டேஷனை நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ராங் ஆவேன். பழையபடி மாறி அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். இல்ல நான் பழையபடி மாற போதில்ல, அதை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். அவசரப்பட தேவையில்ல. இதுக்கு நான் 4000 வருஷம் ரொம்ப காத்து நின்றேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன். சோ அவசரம் வேணாம். இப்போ அவசரப்படாம அவனை வச்சு செய்யணும். அவன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மானவை அப்சர்வ் பண்ணி அவனோட பவர் அது 5வது ஸ்டாருக்கு வந்து ரீச் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே அவனோட வாயில இருந்தும் பயங்கரமா ரத்தமா ஊத்துது. இது எல்லாமே ஃப்ரீ, அதாவது இந்த உடம்போட ஓனர், அவனோட அசுத்தம் தான். இது எல்லாத்தையுமே நான் சீக்கிரமா வெளியேற்றினா ஒண்டிதான் நான் என்னோட பழைய நிலைமைக்கு போக முடியும். அதனால என்னோட வயித்துல இருக்க எல்லா விஷயத்தையும் நான் வந்து வெளியேற்றணும். இந்த சைடு ஸ்கூல் ஆரம்பிக்குதா. அந்த தடியா இருக்கிற அந்த ஆளும் இன்னொரு பையனை மீட் பண்றான். இந்த பையனோட பேரு ஜாக்கா. ஏய் ஜாக், என்ன நீ வந்து அகாடமிக்கு சீக்கிரமா வந்துட்ட போல. ஆமா, இந்த மாதிரி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அந்த ஃப்ரே அவன் எப்போ வருவான், எப்போ அவனை தாக்கலாம், ரொம்ப ஃபன் பண்ணலான்னு. இந்த ஃப்ரே அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட மறுப்பே தான் அது. ஆனா நம்ம குழப்ப வேணாம், நம்ம லூக்கஸ் அப்படின்னே சொல்லலாம். அவனை நான் பயங்கரமா அடிக்கலான்னு இருக்கேன். அதாவது அடிக்கிற அடியில அவனோட உடம்பு எல்லாத்தையுமே ஒரு வழி ஆக்க போறேன். ஏய் போதண்டா, இந்த மாதிரி கொஞ்சமாச்சு நைஸா இருக்கலாம்ல. அவனோட உடையக்கூடிய உடம்பு அடிச்சு நீ உடைச்சிருவ போல. நேத்து நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போகும்போது நான் அந்த லூக்கஸை பார்த்தேன். அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன பார்த்தோன்னே மாத்திரையை வாங்கிட்டு அப்படியே ஓடி போனான். இவன் என்ன மாத்திரைன்னு யோசிக்கிற, தூக்க மாத்திரையை வாங்கிட்டு அவன் சம வேகமா ஓடி போனான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு உனக்கு புரியுதா? இன்னைக்கு இறந்து போக பாக்குறான்னு நினைக்கிறேன். அதுவும் யாரால? உன்னால. நீ என்னடா சொல்ற? அதாவது நான் பண்ண விஷயத்துக்கு அவன் இறந்து போவான் அப்படின்னு சொல்றியா? அவனுக்கு அவ்வளவுலாம் தைரியம் இல்ல. அங்க இதுக்காக அவங்க 2 பேரும் பெட்லாம் கட்டி விளாடுறாங்க. இந்த சைடு அங்க லூக்கஸை காட்டுறாங்க. லூக்கஸ் சுத்தி ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் இதே மாதிரி வாமிட் எடுக்கணும்? இவன் உடம்புக்குள்ள எவ்வளவு விஷயம் இருந்ததா என்னால நம்பவே முடியல. இதுக்கப்புறம் அவன் டைரக்டா அந்த அகாடமிக்கு வரான். அங்க வரும்போதே அவன் யோசிக்கிறான், நான் பார்த்தேன் உன்னோட வாழ்க்கை அது வந்து ரொம்ப கஷ்டமா போச்சுல, நான் எனக்கு அந்த மாதிரி போகாது. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வந்து நிறையவே சாப்பிடுறான். யார் அவன்? அவன் யார் அவன் இப்படி சாப்பிட்டு இருக்கான்? அங்க ஹீரோ 4000 வருஷமா சாப்பிடலையா? இங்க
இருக்கிற மாடர்ன் டிஷ் இதெல்லாம் அவ்வளவு ருசியா இருக்கு. அட 4000 வருஷமா நான் சாப்பிடல, இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு, வாயில வச்சோன்னே கரைஞ்சு போகுது, இதை நான் விட்டா சாப்பிட்டுக்கினே இருப்பேன். இதுக்கப்புறம் அவன் வந்து இழுந்து போகிறானா, அங்க இப்பதான் அவன் ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறான். என்னோட வயசு 50 கூட 4000 சேர்த்தா இந்த மாதிரி பசங்க கூட படிக்கணுமா? என்னோட வயசு ரொம்ப அதிகம், இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா இந்த உலகத்தை பத்தி எனக்கு அவ்வளோக்கும் தெரியல, அதனால இதை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா இங்க நான் படிச்சுதான் ஆகணும். இந்த உலகத்தோட நாலேஜ் இங்க எப்படி எல்லாமே வேலை செய்யுது அதை பத்தி எல்லாம் நான் இன்னமும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அவன் டைரக்டா கிளாஸ் ரூம்க்கு வரானா, அங்க எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க. அட இவன் இன்னமும் சாகல, இவன் இப்போதைக்கு செத்து போயிருப்பான் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். பெட் கட்டினது எல்லாமே வேஸ்டா போச்சு, ஃபைனலி நீ வந்துட்டியா, இப்போ பெட்ல நான் தான் ஜெயிச்சேன். இந்த குண்டன் ரொம்ப கடுப்பாகிறான். அடே நீ வந்து ஏன்டா இன்னமும் சாகல, உன்னால 10 டிக்கெட் வந்து நாசமா போச்சு, இதுக்கு நீ பரிகாரமா நீ தான் எனக்கு அதை கொடுக்கணும், உன்னால நான் தோத்து போயிட்டேன், யாரு நீ ஃபர்ஸ்ட் எனக்கு, அதாவது என்னோட மண்டியை பிடிக்க, நீ வந்துட்டியா நான் யாருன்னு நான் கேட்கும் போது அவனோட உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்னோட உடம்பு ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, அதுக்கு காரணம் நான் வந்து அவனோட உடம்புல இருக்கேன்னு. இதனாலயா என்னால எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நான் என்ன பண்றது, அவன் அடிக்கலான்னு வருவானா, ஒரே செகண்ட்ல அப்படியே பின்னாடி வரான். அம்மா இது ஃப்ரே தானா, எப்படி இவன் பண்ணா, எல்லாருமே இதை பார்த்தோம், என்ன என்னோட கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த வாட்டி மிஸ் ஆகுது, திரும்பவும் தாக்கலான்னு வருவானா, ஒரே செகண்ட் தான் அவனோட பவர்ஸை வச்சு அடிக்கிறான், அதுக்கே அவன் அந்த செவுத்துல போய் அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்து எல்லாருமே அங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க, யாருக்குமே அங்க ஒண்ணுமே புரியல. அடடே நான் வந்து இதை போய் இவனுக்கு பண்ணிட்டேனா, அவன் ஒரு சாதாரணமான பையன், அவனுக்கு போய் நான் இப்படி பண்ணிட்டேன்னு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மேஜ், அங்க டீச்சரு மத்தவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அங்க டியோ அப்படின்னு ஒரு டீச்சர் இருக்காரு, அவரு வந்து செக் பண்றாரா, அங்க அவன் மேல இருக்கிற அந்த மானாவோட ட்ரேஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாரு. இந்த மானாவோட ட்ரேஸ் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இந்த அளவுக்கு டேலண்டா இவனுக்கு, ஆனா எக்ஸாக்டா இவன் வந்து யாருதான், இப்போ அது பிரச்சனை இல்ல, இப்போ இவனை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தணும். நெக்ஸ்ட் சீன்ல அவனை காப்பாத்தணும்னு சொல்லி வெளியில போயிருக்காங்க. இன்னொரு டீச்சர் வந்திருக்கான், அவனுக்கு இந்த பொண்ணுங்களை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. காத்து ரொம்ப அற்புதமா இருக்குப்பா, இந்த கிளாஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எங்க பார்த்தாலும் ரொம்ப அழகழகான பொண்ணுங்களா இருக்காங்க, பொண்ணுங்களும் இவனை பத்தி தான் பேசுறாங்க. கெல்வின் இந்த டீச்சரை எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா, அதே மாதிரி அவனை நோக்கி நீ பார்க்க வேண்டிய தயவு செஞ்சு செய்யாத, ஏன்னா மாட்டிக்கினா அவ்வளவுதான், நம்ம தான் டார்கெட்டா மாட்டிப்போம். வேணும்ட்டே அவன் லூக்கஸை பார்த்து நிறையவே கொஸ்டின் கேட்கறான். ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ற, அதாவது நீ அவளைக்கும் அட்டெண்டோ பண்ண மாட்டேன், ஆனா லூக்கஸ்க்கு தெரியுது, அதாவது அவன் இந்த உடம்புல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், அதனால அவன் பொறுமையா தான் இருக்கான். ஆனா அவரு இன்னமும் இல்ல, அங்க ஏகப்பட்ட கொஸ்டினை அவரு கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி அப்போ நீ வந்து எல்லாத்தையுமே நீ கரெக்டா பண்றனா, நான் வந்து ஒரு கொஸ்டினை கேட்கறேன், மேஜிக் வாரியர் கின் கசாஜின் அவர் யூஸ் பண்ண 3 மேஜிக் ஐட்டமை பத்தி நீ சொல்லு. கேட்டோனே அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். இப்ப அப்படியே சீன் பாஸ்டுக்கு போகுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கின் கசாஜின் அவர் வந்து ஒரு மலையை அவரோட பவரால அப்படியே அழிக்கிறாரா. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், ஆமா நீ இதே மாதிரி பண்ணதா இருக்கிற எல்லா மலையும் அழிஞ்சு போயிடும், நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி பண்ண இருக்க போற. லூக்கஸ் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா வீட்டுக்கு வராங்களா, அங்க வந்து அந்த பர்சன் அப்படியே ட்ரைனிங் எடுக்கிறான். ஆமா நான் வந்து உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், வேறமா டீயை ஒண்டி தான் கொடுத்துருக்க, பேசுறதை விட்டு நீ என்னன்னா இப்போ அங்க பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணா உனக்கு எப்படிடா கல்யாணம் ஆகும். அதேதான் என்ன வந்து யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல, பொண்ணுங்களால சுத்தமா என்ன புரிஞ்சிக்க முடியாது. இப்ப அது வந்து விஷயம் இல்ல, எனக்கு அதுல பிரச்சனையும் இல்ல, உனக்கு இன்னுமா புரியல, லவ் அஃபெக்ஷன் ஈவிலான தாட்ஸ் இது எல்லாமே ஒரு பயங்கரமான விஷயம், இதெல்லாம் அவங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா அவங்களால நிலைச்சும் நிக்க முடியாது. புரியுதுடா, நீ கொஞ்சம் தள்ளி போறியா. எப்பயுமே ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஒரு உமனை எப்படி தெரியுமா பாப்பான், ஒரு கல்லு மாதான், ஆனா அவ ரொம்ப அழகா இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. மெஜிஷியன் அப்படி இல்ல, அவங்க ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவங்க. அப்படியே சீன் பிரசன்ட்க்கு வந்து அங்க இதெல்லாம் கேட்டு அவன் ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னது அந்த மசல் பையன், இந்த கிங் கசாஜின் அவனோட பேரு கசாஜின், கடந்த 4000 வருஷத்துல நிறையவே அவன் அச்சீவ் பண்ணிட்டானா, அவனுக்கு கல்யாணம் கூட ஆகாதுன்னு நினைச்சேன், பரவாயில்ல எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கான் 4000 வருஷத்துல. ஏன்னா அவனுக்கு பண்ண தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அது ட்ரைனிங் ஒண்ணிதான். அங்க இதெல்லாம் அவன் யோசனை பண்ணா பின்னாடியே ஒரு பொண்ணு இதை பத்தி அப்படியே யோசிக்கிறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவர் ஒன்னும் மேஜிக் வாரியரும் இல்ல, அவர் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அவருக்கு இதெல்லாம் தெரியவும் தெரியாது, நீங்க தப்பா சொல்றீங்க. இதெல்லாம் கேட்டோன்னே அவன் வந்து தப்பானதுக்கு ட்ரை பண்றான். ஓ அப்படியா, நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படி நீ சொல்றனா, இது வரைக்கும் மத்த பிராக்டிக்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்களே மேஜிக்க, இல்ல நீ இன்சல்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறியா, அப்போ நீ இதை பத்திலாம் என் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீ வந்து தாராளமா தனியா நம்ம 2 பேரும் பாட்ரிக்கு போகலாம், என்ன சொல்ற. அந்த பொண்ணை அப்படியே தடவ ஆரம்பிக்கிறானா, அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, தட்டி விட்டுறா. போதும் நிறுத்துங்க. சரி அப்பனா சொல்லு. சைடு ஹீரோவா அங்க யோசிக்கிறான். ஆமா அந்த பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான், அவனே அவன் மேஜிக் வாரியர்னு சொல்லிக்க மாட்டான், அப்படி ஒண்டி நான் சொன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா சாகுற வரைக்கும் என் கூட சண்டை போடுவான். அவரும் கேக்குறாரு, ஓ உனக்கு தெரியும்ல, அப்போ நீயே சொல்ல. அங்க திடீர்னு ஹீரோவோட வாய்ஸ் வந்து யூஸ் பண்ண வெப்பன் இது வந்து டைகர் க்ளோ, டைகர் நெக்லஸ், பெயிண்ட் பெல்ட், இந்த மாதிரி 3 வெப்பனை அவர் வந்து யூஸ் பண்ணாரு. அதே மாதிரி லூக்கஸ் அங்க யோசிக்கிறான், நான் எவ்வளவோ அவன் கிட்ட சொன்னேன், இந்த நெக்லஸ் அது வந்து பாலிய ஃபேஷன்ரா மாத்துறான்னு, அவன் கேட்கவே இல்லை. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே, நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா என்ன. ஆமா நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆமா நான் வந்து எப்படி தப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இன்னைக்கு அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான்ல, இன்னைக்கு என்னன்னு தெரியல, நீ வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்க.
இருக்கேன். நான் ஈசபெல், நீ வந்து இப்போ என் கூட வரணும். உனக்கு மேனர் அது வந்து என்னன்னே தெரியல. சோ அதனால மேனரை நான் உனக்கு சொல்லித்தரேன். என் கூட வர வழியை பாரு. லெபார்டரிக்கு வரியா? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கும்போது பின்னாடி ஹீரோ கத்துறான். அந்த கசாஜின் இன்னொரு விஷயத்தை எப்பயுமே மறக்க மாட்டாரு. லவ், அஃபெக்ஷன், ஈவிலான தாட்ஸ் எல்லாமே ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு தடையா இருக்கும். அவரு எப்பயுமே ஒரு பொண்ணை ஒரு ராக்கா தான் பாப்பாராம். அதுவும் எதுக்குன்னா யாரெல்லாம் அப்படி மாட்டிக்கிறாங்களோ உங்க லோ லெவலா இருக்கிற பீஸ்டை விடவும் ரொம்ப கீழ்த்தனமான ஆளுங்களாம். ஆமா, நீ வந்து என்னதான் சொல்ல ட்ரை பண்ற? நானும் அதே தான் யோசிச்சேன். இதை பத்தி அவன் கிட்ட சொன்னேன். இல்லன்னா அவன் கூட தப்பா இருக்கலாம். இது வெறுமா நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரிப்பீட் பண்ண அவ்வளவுதான். உனக்கு என்ன அவ்வளவு தலகணமா? வெறுமா ஒரே ஒரு கொஸ்டினை தான் நீ கரெக்டா சொன்ன. இதுவே நீ தப்பா சொன்ன எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ தான் ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதுக்கப்புறமா அவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறானா? ஆனா கேட்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் அவன் பதில சொல்றான். அவரு எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே சொன்னதே இல்ல. எல்லாத்தையுமே இவனால எப்படி கரெக்டா சொல்ல முடியுது? 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான். ஏதோ கண்ணால பார்த்த மாதிரி. இப்படி ஏதோ ஒண்ணுப்பா, இந்த மாதிரி உங்களால எவ்வளவு கேட்க முடியுமோ கேளுங்க, எல்லாத்தையுமே நல்லா சொல்ல முடியும். நான் எனக்கு அதெல்லாம் கை வந்து கலை. இப்ப எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, கிளாஸ் முடிஞ்சு போயிடுச்சு, நான் வந்து கிளம்புறேன், அப்புறமா நான் உங்களை பாக்குறேன். அப்படியே ஓடி போறான். அவன் வெளியில போகும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணினே வரா. அந்த பொண்ணு எதுக்கு ஃபாலோ பண்றா நம்மளுக்கு தெரியல. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே ஒரு 1ல இருந்து ஒரு 5 சாப்டர் கிட்ட நான் கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே நான் கவர் பண்ண ஆரம்பிச்சா அது ரொம்ப லென்த்தா போகும். சோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு எபிசோடாவே பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க நிறைய லைக்கை போட்டா வேண்டியதான் என்னால இதை கண்டினியூவா போட முடியும். இதுக்கு மேலதான் நம்ம ஹீரோவோட பவரை நீங்க பார்க்க போறீங்க. கடந்த 4000 வருஷமா ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்தான். இப்போ திரும்பவும் வந்து அவனோட பழைய பவர்ஸை விடவும் ரொம்ப அதிகமா அடைய போறான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஆனா இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கு. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.